இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா அரசியலில் போட்டி போடல, இல்லை தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா திமுக பண்றதுக்கு இங்க அரசியல் கிடையாது. 2021 எந்த கட்சியும் கொடுக்க முடியாத அளவுக்கு, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொய்யான வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதி நாயகனா மாறிட்டாரு. ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வரும்போதெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு ஏதோ பண்ணணும், காசு வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் வந்து எம்ஏஎம் ராமசாமி கிட்ட போவேன், அட்மிஷனுக்கு சீட்டு வெளியிடுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் வெளியிடுவாங்கல்ல, யார் யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள்னு அந்த தகுதி பெற்ற நகல் கேட்பாரு, நான் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து அரசாங்க கல்லூரிகள், அரசாங்க மருத்துவக் கல்லூரிலேயே இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்களோ அவங்கள பூரா அவங்க தனியார் கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட். என்ன காரணம்னா, ஊராட்சி மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வந்து ஸ்டேஜில் வச்சு நீங்க எஸ்சி தானே நீங்க அசிங்கப்படுத்தலையா? பெண்கள் உரிமைன்றீங்க. அவர் இதே வந்து பொன்முடி அவர்கள் இருக்கும்போது ஸ்டேஜில் என்ன பேசுறாரு, ஓசி பஸ்ல வரீங்கன்னு பேசினாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் பெண் உரிமை காக்கிறதா, இல்ல பெண்களை வந்து கேவலப்படுத்துறதா? இதெல்லாம் இந்த லட்சத்துக்கு இந்த 1.0 பத்தாது, 2.0 வேற வேணுமா? இப்ப வெர்ஷனவே எப்போ வரும் நார்மலா? இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, அந்த வெர்ஷன் சரியா இல்லை, ரொம்ப மக்கர் பண்ணதுனா தான் அப்டேட் கொடுத்து 2.0 வெர்ஷன் விடுவாங்க. அப்ப இந்த திராவிட மாடல் 4 வருஷத்துல ரொம்ப மோசமா இருக்குது, அதனால நாங்க திருப்பி 2.0க்கு அப்கிரேட் பண்றோங்கிற அர்த்தத்துல சொல்றாரா என்னமோ? வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார். நிறைய பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் திலக் சார். இப்போ திமுக அரசியல் வந்து தொடர்ந்து மத்திய அரசை ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. மாநில உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. மாநில சுய உரிமைகளை பாதுகாப்பவர், மாநில சுய உரிமை நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. உண்மையிலே அங்கே என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குமான பிரச்சனைகள் இருக்குதா, இல்லை இவங்க அதை வேற எதுவும் மெருகேற்றுறாங்களா அரசியலுக்காக? என்ன கள நிலவரம் சார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019, 21, 24 இதில் எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய பிரதானமான அரசியல் என்னவாயிடுச்சுனாக்கா, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறது அவங்களுடைய அரசியல். இன்னைக்கு திமுக வந்து மேடை பேச்சில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நீர்த்து போச்சு. அவங்க கட்சியில் வந்து அது பேசுறதுக்கு ஒரு தார்மீக உரிமையே இல்லைங்கிற அளவுக்கு அவங்க கொள்கையிலேருந்து ரொம்பவே விலகி வந்துட்டாங்க. அதோட இன்னைக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கடந்த 3 தேர்தலாக வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறத மட்டும் வச்சு வாக்கு வாங்கி பழகிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் சேக் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா அரசியலில் போட்டி போடல, இல்லை தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், திமுக பண்ணுறதுக்கு இங்கே அரசியல் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க நிறுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி பாதுகாவலர்னு பட்டம் கொடுக்குறாங்க. இப்படி தான் அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அப்பா முதல்வர் சொல்கிறார். அவருடைய அப்பா வந்து முதல்வராக இருக்கும்போது அவருக்கு வந்து தமிழின காவலர்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்து பேர்லாம் பண்ணாங்க. அப்போ தமிழின காவலர்னாக்கா நமக்கு வந்து இன்னைக்கு இலங்கையில் வந்து எத்தனை லட்சக்கான நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் பூரா படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் இவர் போய் உண்ணாவிரதம் இருந்து நாடே கேளு ஊரே கேளுன்னு சிரிச்சு போனது பூரா நம்ம தமிழக மக்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பார்க்கலையா எந்த அளவுக்கு வந்து அவங்க தொப்புள் கொடி உறவுகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போய் உண்ணாவிரதம் இருந்தாருன்னு? அப்போ அந்த தமிழின காவலருங்கிறது அதுதான் அடையாளமா? அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னை வந்து மாநில சுயாட்சி பாதுகாவலன்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு சுயாட்சி வேணுமா, கட்டாயமாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இதை திமுக பேசுகிறது தான் வந்து பெரிய காமெடியாக இருக்குது. என்னன்னா, அவர் சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் பேசுகிறார். சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு 3 கமிஷனை வந்து குறிப்பிடுறார். ஒன்று வந்து ராஜமன்னார் கமிஷன் 1974, சர்க்காரியா கமிஷன் 1988, பூஞ்சி கமிஷன் 2004. இந்த கமிஷன் எல்லாம் வந்து மாநில ஒன்றிய உரிமைகளுக்காக வந்து அவங்களுடைய உறவுகளுக்காகவும் மாநிலத்தினுடைய சுயாட்சிக்காகவும் பல பரிந்துரைகள் கொடுத்துருந்துச்சு. ஆனால் எந்த பரிந்துரையுமே மத்திய அரசு இது வரைக்கும் எடுத்துக்கல. அதனால பெருத்த ஏமாற்றமாக இருக்குதுன்னு சொல்றாரு. இங்கே தான் பெரிய காமெடியே வருது. இந்த நான் சொன்ன இந்த ஆண்டுகள் எல்லாம் 1974, அதுலேயும் அவர் குறிப்பிடுறாரு, 51 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது இதுக்காக வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு இந்த 3 கமிஷனும் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பக்கங்களை வந்து பரிந்துரைகளாக கொடுத்தும் எதுவுமே ஏற்கப்படல. இது பெரிய ஏமாற்றமா இருக்கின்றார். யாருக்கு ஏமாற்றம்? மக்களுக்கு தான் ஏமாற்றம், திமுகவுக்கு ஏமாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு 2014 இருந்து தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம்
அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த 3 கமிஷனுடைய காலகட்டம் 74, 83, 2004 அப்பெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. அப்போ திமுக மத்திய அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி வரதுக்கு 2014க்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தில் 17, 18 வருஷம் அவங்க மந்திரி சபையில் இருந்த ஆட்கள். திமுக பாரதிய ஜனதா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் ஒட்டிட்டு மந்திரி சபை வாங்கினாங்க. காங்கிரஸ் வந்து 10 வருஷம் ஆண்டும் போது அவங்க கிட்டையும் போய் மந்திரி சபை வாங்கினாங்க. இதுக்காக வந்து கலைஞர் அவர்கள் இங்கிருந்து முடியாத வயதிலும் டெல்லி போய் உட்காந்து ஒரு 5 to 7 நாள் உட்காந்து தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்னலாம் வந்து பெரிய பதவிகள் வேணுமோ அத்தனை பதவியும் வாங்கிட்டு வந்தார். அப்போ கூட மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னாருன்னாக்கா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நாங்கள் வந்து மத்தியில் ஆட்சியே பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மினிஸ்டரா இருந்து உங்க பேச்சை கேட்டு தான் மத்தியில் நாங்கள் ஆட்சி பண்ணோன்னு சொல்லக்கூடிய ஆட்சி மத்தியில் இருக்கும்போது இந்த 3 கமிஷனுடைய பரிந்துரையெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியலையா? அன்னைக்கெல்லாம் என்ன கண்ணு குருடாயிருச்சா? நமக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? நம்ம வந்து கண்ணை கட்டிக்கிட்டோமா நம்ம? அப்போ அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து திமுக வந்து இந்த மாநில உரிமை மாநில சுயாட்சியை பத்தி பேசுறது காமெடியிலையும் காமெடி இது. அப்போ இவங்க என்னன்னா இன்னைக்கு எதனால இதை எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பக்கத்துல எலெக்ஷன் வருது. இப்ப போன 2021 எந்த கட்சியும் கொடுக்க முடியாத அளவுக்கு, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொய்யான வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதி நாயகனா மாறிட்டார் அவர். அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் இன்னைக்கு வந்து பெரும் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா கொடுத்ததுல ஒரு 80% வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய வாக்குறுதிகள், மக்களை வந்து ஒரு வாக்கு வாங்குறதுக்கு உண்டான வாக்குறுதிகள். நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இபி பில்லை வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத மாசத்துக்கு ஒரு தடவையா மாற்றுவோம், அரசாங்க ஊழியர்களை வந்து நாங்கள் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களை பூரா பர்மனன்ட் பண்ணுவோம், அதே மாதிரி 3 லட்சம் வேகன்சி வந்து கவர்மெண்ட்ல இருக்கு, அதை பூரா நாங்கள் ஃபில் பண்ணுவோம், அது இல்லாமல் 2 லட்சம் புது வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் உருவாக்குவோம், பெண்களுக்கு வந்து 40% இடஒதுக்கீடு கொடுப்போம், அதே மாதிரி தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த எந்த தொழிற்சாலை எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கு 70-75% வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி சொத்து வரி ஏற்ற மாட்டோம், இபி பில்லை ஏற்ற மாட்டோம். இபி பில் 52% மேலே ஏறி இருக்கு. அப்போ டாஸ்மாக் அவரும் சரி, நம்ம கொரோனா டைம்ல கூட மாஸ்கை போட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு எந்த அளவுக்கு வந்து டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுடைய எலெக்ஷன் ப்ராபகண்டா என்னன்னா மாநில சுயாட்சிக்கு போயிடலாம் சொல்ல. ஆனால் அவங்க மேக்சிமம் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, மத்திய அரசு எங்களுக்கு வந்து சரியான நிதியை ஒதுக்கிறது இல்லை. அதாவது பல சீற்றங்களில் இயற்கை சீற்றங்களுக்கான நிதியை ஒதுக்கிறது இல்லை, கல்விக்கான நிதியை ஒதுக்கிறது இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகமான வரி செலுத்துகிற மாநிலம் நாங்கள், ஆனால் அதுக்கான சரியான எஃபோர்ட்டும் எங்களுக்கு இல்லை, சரியாக எங்களை வந்து கவனிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வைக்கிறாங்கல்ல. இல்லை, இதெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பார்க்கும்போது அடடா நியாயமான குற்றச்சாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி சட்டசபையில் பேசும்போதே அவர் வந்து எதனால் வந்து நாங்கள் மாநிலம் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்குது, எதனால் மாநில சுயாட்சி கேட்குறோங்கிற ஒரு பட்டியலிடுறார். ஃபஸ்ட்டு வந்து நீட்டை பற்றி பேசுகிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீட் யார் கொண்டு வந்தது, எந்த வருஷம் கொண்டு வந்தது, எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது? 2010 நோட்டிஃபை பண்ணிவிட்டு 2013 எஃபெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் வந்து ஆட்சியில் இருந்தால்? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அதில் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக யார் இருந்தாங்க? இதே திமுகவினுடைய நாமக்கல்ல சார்ந்த காந்தி செல்வன் தானே அங்கே வந்து சுகாதார துணை அமைச்சராக இருந்தார். அப்போ அவருடைய ஒப்புதல் பேரில் தானே இந்த நீட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்க. நீங்கள் ஒரு சமீபமாக வந்து ஆற்காடு வீராசாமி அவர்கள், அவர் வந்து அன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் இருந்தார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்குறார், ராஜபாட்டைங்கிற நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் வந்து இந்த திமுக வந்து நீட்டை எதிர்க்குதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். அப்போ அவர் ஆற்காடு வீராசாமி சொல்கிறாரு, இல்லை திடீர்னு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வரும்போதெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு ஏதோ பண்ணணும், காசு வேணும் அப்படின்னு கேட்பாரு, ஏதாவது வந்து டொனேஷன் வாங்கணும்னு. அப்போ நான் வந்து எம்ஏஎம் ராமசாமி கிட்ட போவேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மருத்துவ அட்மிஷனுக்கு சீட்டு வெளியிடுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் வெளியிடுவாங்கல்ல, யார் யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள்னு, அந்த தகுதி பெற்ற நகல் கேட்பாரு, நான் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து அரசாங்க கல்லூரிகள் அரசாங்க மருத்துவக் கல்லூரிலேயே இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்களோ அவங்கள பூரா அவங்க தனியார் கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட். என்ன காரணம்னா, இந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தனியார் பள்ளியில் அட்மிஷன் போட்ட மாணவர்கள் பூரா அரசாங்க கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும் போது எங்கே போவாங்க? அவங்க அரசாங்க கல்லூரிக்கு போவாங்க. அப்போ அரசாங்க கல்லூரிக்கு இந்த
போட்ட மாணவர்கள்லாம் போகும்போது இந்த தனியார் கல்லூரிகளில் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரிகளில் போட்ட சீட்லாம் காலி ஆகிடும் இல்லையா, அந்த சீட்டை பூரா அவங்க வியாபாரம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நாங்கள் எப்போ போய் கேட்டாலும் 2 கோடி 3 கோடி 5 கோடி ரூபாய் எனக்கு எம்ஏஎம் கொடுப்பாரு. அப்போ எதுக்காக இன்னைக்கு நீட்டை திமுக எதிர்க்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுனால எங்களுக்கு கல்விக்கு வர வேண்டிய நிதியும் அவங்க தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. சூப்பரா கேட்டீங்க. இப்போ நீங்க இவங்க எல்லாமே வந்து பொய் பிரச்சாரம், அதை வந்து ரொம்ப எங்களுக்கு கைவந்த கலை. இவங்க பண்றக்கூடிய பொய் பிரச்சாரமே என்னன்னா, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி 2500 கோடி கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, கல்வி நிதியை வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காதனால இவங்க பண்றாங்க. மும்மொழி கொள்கை ஒரு மாநில அரசு ஏத்துக்காதது அந்த மாநில அரசனுடைய விருப்பம். இதுவரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் இல்லையா? இருந்துச்சு இல்ல. நம்ம தமிழ்நாடு ஏத்துக்கிட்டோமா? ஏத்துக்கல. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த 2500 கோடிங்கிறது கல்விக்கான நிதி இல்ல, இது வந்து பிஎம் ஸ்ரீக்கான நிதி. அந்த பிஎம் ஸ்ரீங்கிறது என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன பரிந்துரைகளோ அத்தனை பரிந்துரைகளையும் ஏற்றுக்கிட்டு அந்த பள்ளி நடந்து, அந்த பள்ளி வந்து ஒரு முழு மாடல் ஸ்கூல் ஃபார் நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு மாதிரி கல்விக்காக தான் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் கொண்டு வராங்க. அப்போ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு உண்டான நிதி தான் இந்த 2500 கோடியை ஒழிய கல்விக்கு உண்டான நிதி இல்லை. பிஎம் ஸ்ரீன்னு ஒன்று இருக்கு. அந்த பிஎம் ஸ்ரீக்கு இன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான நிதி உங்களுக்கு வந்து சேரும். அதுலயும் என்னன்னா இவங்க டபுள் ஸ்டாண்டர்டு. இப்ப அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்கணும், நாங்க வந்து அந்த குழு பரிந்துரையின் பேர்ல இதுல கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம் நீங்க லெட்டர் எழுதிருந்தீங்கன்னா நியாயமானது. ஆனா இவங்க அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கல்வியாண்டு ஆரம்பத்திலேயே நாங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இதை கையெழுத்திடப்படும் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அது நாங்க யோசிக்கிறோம்னு அர்த்தமா? we will evaluate நான் சொல்லியிருக்கீங்க, we will think நான் சொல்லியிருக்கீங்க, we will decide based on the committee நான் சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய அடிப்படையில் அடுத்த கல்வியாண்டுக்கு முன்னாடியே நாங்க இதை வந்து கையெழுத்திட போட்டோம்னா தேதி வாரியா மாசம் வாரி எப்ப பண்ணுவீங்கன்னு கையெழுத்திடப்படும். அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய 4வது 5வது தவணையை ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப ஏற்கனவே இதுக்கு உண்டான காசை வாங்கியிருக்காங்க, இந்த பிஎம்சிக்கு உண்டானது. இந்தியாவில் டேக்ஸ் வந்து அதிகமாக நாங்கள் மத்திய அரசுக்கு பே பண்ணுறது தமிழ்நாடு. ஆனால் நீங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஒதுக்குறீங்க. அப்புறம் அந்த டேக்ஸ்லையும் என்ன பண்ணுறீங்கன்னா, ₹1 கொடுக்கும்போது 29 பைசா தான் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, மாநிலத்தில் பாஜக ஒரு பாரபட்சமாக பார்க்குறாங்க. பாஜக ஆளும் மாநில அரசுக்கு ஒரு மாதிரியும், அவங்கள எதிர்க்கிற மாநிலத்துக்கு ஒரு மாதிரியுமா அவங்க ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதுதான் திமுகவினுடைய எப்பயுமே ஒரு பொய் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய பொய்யை கூட ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அவங்களுடைய புத்தி சாதுரியம். அதை அவங்களுக்கு நம்ம பாராட்ட கொடுத்துதான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவை யார் ஆள்றாங்க? பிஜேபி தான் அங்க ஆள்றாங்க. அங்க ₹1 கொடுத்தா எவ்வளவு கிடைக்குது தெரியுங்களா? வெறும் 8 பைசா கிடைக்குது. கர்நாடகாவை யார் ஆண்டாங்க இதுக்கு முன்னாடி? பிஜேபி தான் ஆண்டாங்க. அவங்களுக்கு ₹1 15 காசு தான் கிடைக்குது. அடுத்தது ஹரியானா யார் ஆள்றாங்க? பிஜேபி. ₹1 18 காசு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இவங்க எல்லாமே குஜராத்பாங்க. குஜராத்துக்கு ₹1 28 காசு தான் கிடைக்குது. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு ₹1 29 காசு கிடைக்குது. அப்ப தமிழ்நாட்டை விட கீழே வந்து 4-5 மாநிலங்கள் இருக்குது, நம்மளை விட கம்மியா வாங்குறது. அதையும் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள். அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் பாருங்க. அவங்களும் டாக்ஸ் அதிகமா கட்டுறாங்க. ஆமா. இன்னைக்கு மகாராஷ்டிரா தான் நம்மளை விட அதிகமா கொடுக்கக்கூடிய ஆளுங்க. அவங்களுக்கு ₹1 8 காசு தான் வருது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சரி நீங்க இவங்க கேட்கறது வந்து நியாயமா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ₹1 வந்து 29 காசு கம்மியா இருக்குது, சேர்த்தி கிடைச்சா எனக்கும் நல்லது தானே. நம்மளும் ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதுதானே. இந்த 2024 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, நாங்க வந்தா எவ்வளவு கொடுப்போம்னு. இப்ப 29 காசு கம்மிங்கிறாங்க இல்லையா ₹1. எவ்வளவு கேட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஃபெலிக்ஸ்? ஒரு 95 காசு, ஒரு 90 காசு, எவ்வளவு கேட்டாங்க தெரியுங்களா? அவங்களுடைய வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா 48வது பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா 33 காசு நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கிடைக்கக்கூடிய இந்த 29 காசை 33 காசா நாங்க அதிகம் பண்ணுவோம்னா திமுகவினுடைய இந்த 2024 தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. 48வது பக்கத்தில் எடுத்து பார்த்துக்கலாம், தமிழ் வாக்குறுதி அந்த கையேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா? ஒரு பக்கம் என்னமோ 29 காசு தான் கொடுக்குறாங்க, எங்களை நசுக்குறாங்க. என்னமோ வெளியே மக்கள் பார்க்குறவங்களுக்கு பூரா என்ன தெரியும், இவங்க ₹1 வாங்கிடுவாங்க போல இருக்குடா, இவங்களை விட்டா பிச்சு எடுத்துருவாங்கடா, நம்மளே ஆச்சா அப்படிதானே மக்கள் எல்லாமே நினைச்சோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 29 காசை 33 காசாக கொடுக்குறோன்றாங்க. அப்போ இந்த 4 பைசாக்கு தான் இவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்கள் போடுறீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இவங்க மக்கள்கிட்ட வந்து பொய்யா கொண்டு போய் சேர்த்துறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா இல்லையா?
அப்போ இது வந்து அவங்க சொல்றது இந்த மாதிரி நிதிக்கு நான் இன்னொன்று கேட்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிதி வருவாய் வருது இல்லை? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போகக்கூடிய பட்ஜெட்டை எல்லா மாவட்டங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டாங்களா? எல்லா மாவட்டத்துக்கும் அப்படியே ஈக்குவலாக தான் திருப்பி கொடுக்குறாங்களா? எல்லா துறைக்கும் ஈக்குவலாக பணத்தை கொடுக்குறாங்களா? அப்போ நீங்கள் ஏன் நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்றா கொடுங்களேன். நீங்கள் ஏன் வந்து இன்னைக்கு அரியலூருக்கு, கோயம்புத்தூருக்கும், சென்னைக்கும், திருச்சிக்கும் கொடுக்குற பணமா அரியலூருக்கு, பெரம்பலூருக்கு, கள்ளக்குறிச்சிக்கு கொடுக்குறீங்க நீங்க? ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில சமூக நீதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, பெண்கள் முன்னேற்றத்திலையும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க. அப்பா முதல்வர், பையன் துணை முதல்வர். இப்போ அவங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறது தெரியும், அவங்களுடைய பாப்புலேஷன் என்னங்கிறது தெரியும். அந்த பாப்புலேஷனுக்கு, அவங்களுடைய எண்ணிக்கைக்கு முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து வரணுமா? ஏன் மற்ற ரெப்ரசன்டேஷன் இல்லாதவங்களிருந்து நீங்க ஒரு துணை முதல்வர் இன்னொரு கம்யூனிட்டிக்கு நீங்க கொடுத்துருக்கலாம்ல? ஒரு உண்மையாலுமே நலிந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கலாம்ல? அப்போ உங்களுடைய சமூகம் இங்க இந்த இதுல வந்து என்ன எண்ணிக்கை வருது? அப்ப அந்த எண்ணிக்கைக்கு, உங்களுடைய எண்ணிக்கைக்கு முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் ஒரே குடும்பத்திலிருந்து வர அளவுக்கு அந்த இதுதான் சமூக நீதி. அவங்களுக்கு பெண் உரிமையை பத்தி பேசுறீங்கல்ல? அப்ப இன்னைக்கு வந்து எந்த பதவியில வந்து இன்னைக்கு இப்போ கனிமொழி அவர்கள் இருக்கார், அவரும் வந்து கலைஞருடைய மகள் தானே, ஒரு பெண் தானே. அவருக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு இன்னைக்கு நீ கட்சியில் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வந்து முக்கியமான பொறுப்புல வந்து கட்சியில் இருக்காங்க பெண்கள்? அப்போ இப்ப இந்த சமூக நீதிங்கிறத பூரா மேடை போச்சோட நிக்குது. அப்போ இவங்களுக்கு கட்சிக்கு இந்த சமூக நீதி தேவையில்லை, சமூகத்துக்கு மேடையில பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த சமூக நீதி. அடுத்தது இன்னைக்கு வேக வெயில்ல பார்த்தோம், எங்கேயாவது வந்து இந்த அவலம் நடக்குமா? குடிநீர்ல வந்து மலத்தை கலத்தினது எங்கேயாவது நடக்குமா? இது நம்ம வந்து அவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், பண்பட்டுட்டோம், தமிழ்நாடு வந்து கலாச்சாரத்தில் எவ்வளோ முன்னோக்கி இருக்கிறோம், எங்கேயாவது இந்த பிரச்சனை நடக்குமா? குடி தண்ணீரில் போய் ஒருத்தன் மலத்தை கலக்கிறானா, அவன் மனுஷனா அவன்? அப்போ இன்னைக்கு அந்த விசாரணை எந்த லெவலில் இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன குற்றம் சாட்டுறாங்க? பாதிக்கப்பட்டவங்க மேலேயே நீங்கள் வந்து வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்களான்னு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்கல்ல. அடுத்தது வந்து இன்னைக்கு பள்ளியில் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்துணவுல ஒரு ஆயா, சமைக்கிற ஆயா வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்கனால சாப்பிட மாட்டேன்னு இதே கரூர் மாவட்டத்தில் போர்க்கொடி தூக்கலையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊராட்சி மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வந்து ஸ்டேஜில் வச்சே நீங்கள் எஸ்சி தானே நீங்கள் அசிங்கப்படுத்தலையா? பெண்கள் உரிமைன்றீங்க. அவர் இதே வந்து பொன்முடி அவர்கள் இருக்கும்போது ஸ்டேஜில் என்ன பேசுறாரு? ஓசி பஸ்ஸில் வரீங்கன்னு பேசினாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் பெண் உரிமை காக்கிறதா, இல்லை பெண்களை வந்து கேவலப்படுத்துறதா? இதெல்லாம் எந்த இடத்துல நீங்கள் பெண்ணை காப்பாத்துறீங்க? அண்ணா நகர் சிறுமி எடுத்துக்கங்க, அந்த பாலியல் வழக்கில் போலீஸ்லேயே வந்து அவங்க ஒரு ஆள் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இடைநீக்கம் பண்ணப்பட்டாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு? அது அதிமுக வந்து யார் அந்த சாருன்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது பெரிய பப்ளிக் கிட்ட பேசு பொருள் ஆயிட்டு அதுக்காக வந்து நீதிமன்றமே தலையிட்டு அதுக்கு வந்து கமிஷன் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை எங்க இருக்குது? அப்போ இதுதான் நாங்கள் உங்களுக்கு திராவிட மாடல் இந்த 4 வருஷத்துல இதுதான் நடந்தது, இதுதான் நீங்க திராவிட மாடல்னா இந்த லட்சத்துக்கு இந்த 1.0 10 இன்னும் 2.0 வேற வேணுமா? இப்போ வெர்ஷனவே எப்போ வரும் நார்மலா? இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, அந்த வெர்ஷன் சரியா இல்லை, ரொம்ப மக்கர் பண்ணுதுன்னா தான் அப்டேட் கொடுத்து 2.0 வெர்ஷன் விடுவாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் 4 வருஷத்துல ரொம்ப மோசமா இருக்குது, அதனால நாங்க திருப்பி 2.0க்கு அப்கிரேட் பண்றோங்கிற அர்த்தத்துல சொல்றாரா என்னமோ? அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.